அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நன்றி, மிகப்பெரிய நன்றி. 1,00,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம். ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி. இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வியூஸ் வர மாட்டேங்குது, ஷார்ட்ஸ்க்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுறீங்க, வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்ணுக்குள்ளே போயிடுவோம். இன்னும் சரியாக ஒரு மாதத்துக்குள்ளே தான் தேர்தல் வரப்போகுது. ஏப்ரல் 23ஆம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு சட்டசபை தேர்தல் நடக்க போகுது. ஒரு மாதத்தில் நம்ம எல்லோரும் வாக்களிக்க போகிறோம். 4 முனை போட்டி தமிழ்நாட்டில் வருது. தான் பத்திரிகையில் 3 முனை போட்டி இல்லை 2 முனை போட்டி அப்படின்னு சொன்னாலும் 4 முனை போட்டி. 4 முதலமைச்சர் வேட்பாளர் இன்றைக்கி தேதியில் இருக்காங்க. அவங்களில் யார் பெஸ்ட்டு தலைவரோ சிறந்த தலைவரோ அவங்கள நம்ம சூஸ் பண்ண போகிறோம். நோட்டாகவும் இருக்குது. பட் நோட்டாக கம்பேர் பண்ணுறதை விட இந்த 4 பேரில் ஒருத்தர் பெஸ்ட்டாக நீங்கள் யார் சூஸ் பண்ணுறீங்களோ அவங்கள சூஸ் பண்ணலாங்கிறது என்னோடய கருத்து. மேக்ஸிமம் எல்லா மக்களும் வாக்கு செலுத்தணுங்கிறது ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். இப்போ நம்ம 4 கட்சியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், பலம் பலவீனம் தான் பார்க்க போகிறோம். டிஎம்கேவோட ப்ளஸ் அண்ட் மைனஸ், பலம் பலவீனம் தான் பார்க்க போகிறோம். டிஎம்கேவோட மிகப்பெரிய பலம் அவங்களோட கூட்டணி கட்சி தாங்க. கிட்டத்தட்ட 20 கட்சிகள் மேலே கூட்டணி வச்சுருக்காங்க. ஒரு 5 வருஷம் இருந்து ப்ளஸ் அடிஷனலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு லோக்சபா எலெக்ஷனில் கமலஹாசனோட மக்கள் நீதி மையத்தை கூட்டிகிட்டு வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேமுதிக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பன்னீர்செல்வம் பார்த்தீங்கன்னா கட்சியிலே நினச்சிருக்காங்க. முக ஸ்டாலினோட நிறையா பத்திரிகையாளர் தான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் இருந்த டயத்தில் கூட கூட்டணி கட்சியில் அதிக சீட்டு வேறு கொடுத்துட்டு ஒரே கூட்டணி கட்சி இத்தனை வருஷத்துக்கு ஹோல்ட் பண்ணதில்லை, இவர் இத்தனை வருஷத்துக்கு ஹோல்ட் பண்ணுறாரு. அரவணைச்சு போனாலுமே கூட்டணி விஷயத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளோ தொகுதி உடன்பாடு சென்றாரு. காங்கிரஸ் கட்சி அவ்வளோ முரண்பாடு இருந்தாலும் அவ்வளோ சில எம்பிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக பேசினாங்க. பட் அந்த எம்பி எல்லாத்தையும் சமாளித்து 3 சீட்டு மட்டும் கூடுதலாக கொடுத்து காங்கிரஸ் கட்சியை தக்க வச்சதாகட்டும். மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், இந்த மாதிரி கட்சிகளை பார்த்திங்கன்னா தொடர்ந்து 2-3 தடவை பேசி அவங்க கூட்டணி இன்டாக்டாக வச்சுருக்காங்க. மிகப்பெரிய பலமாக இருக்கும். முக ஸ்டாலினோட தலைமை பண்பு பார்த்திங்கன்னா அதில் சரி பண்ணுங்க. என்ன தான் பக்கத்தில் இருந்து ஆலோசனை சொன்னாலும் அவர் எடுக்கிற டிசிஷன் தானே. அவர் இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா கரெக்டான டிசிஷனாக எடுக்கிறாரு. முன்கூட்டியே பார்த்திங்கன்னா 5000 ரூபா பணம், அதுவும் மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தும். சில நல்ல திட்டங்களும் சரி, மகளிருக்கான பயணமாக இருக்கும். அதை அவங்க சொல்கிற விதத்தில் சில சொல்கிற விதம் தப்பாக சொல்லியிருந்தாலும் அதுவுமே இம்பேக்ட் ஆகுது. மாதம் 1000 ரூபா கொடுக்குறது இம்பேக்ட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு சில நல்ல திட்டங்களும் சரி, அந்த திட்டங்களை விளம்பரப்படுத்தின விதம், அளவுக்கு அதிகமான விளம்பரனால மிகப்பெரியமாக பிராண்டிங்காக ரீச் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சைடு மீடியா சப்போர்ட், அவங்களோட ப்ரொபகண்டா எப்பயுமே இருக்கிற பிஸ்னரி, அவங்களுக்கு இருக்கிற ஓட் பர்சன்டேஜ் அதை தக்க வச்சுக்கிறதா இருக்கும். புதுசாக அடிஷ்னலாக சேர்த்துக்கிட்டதாக இருக்கும். அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்குது. இன்னொரு கூடுதலாக பலமாக எப்படியாச்சும் இந்த தேர்தல் ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டோவோட வேலை செஞ்சுட்ருக்காங்க. நம்ம செகண்ட் டைம் வந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. செகண்ட் டைம் வரப்போகிறோம். இன்னொன்று உதயநிதி அவர்களுக்கு டைம்லேயே பார்த்தீங்கன்னா அவர் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் அவங்க உழைக்கிறத பார்க்க முடியுது. இது மிகப்பெரிய திமுக பலமாக இருக்கும். திமுக கூட்டணி கட்சிக்கு பலவீனமாக என்ன பார்க்குறது? 5 வருஷத்தில் ஆன்டி இன்கம்பன்சி, கிட்டத்தட்ட 2006-11 காலத்தில் எப்படி இருந்த ஆன்டி இன்கம்பன்சி அதுக்கு கொஞ்சம் நேருக்கு இணையாக பார்த்தீங்கன்னா இப்பயும் சொல்கிறாங்க ஆன்டி இன்கம்பன்சி. அதுக்கு மெயின் காரணம் லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மிகப்பெரிய பேச்சு பொருளாக இருக்குது. எல்லாருமே சாதாரணமாக காமனாக டீ கடையிலையாக இருக்கட்டும், ஆஃபீஸ்லையாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க. நிச்சயமற்ற தன்மையே இல்லாமல் தொடர்ந்து தப்பான செயல்களை பார்த்தீங்கன்னா கடும் செயல்கள், கடும் குற்றங்களை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பயமே இல்லாமல் தொடர்ச்சி எல்லாம் செஞ்சுட்டு வராங்க. அதிகரிச்சு ஒரு போதை புழக்கம், டாஸ்மார்க் ஒரு சைடு அதிக சேல்ஸ் விற்றுட்டுருக்கு, இன்னொரு சைடு கஞ்சா, இந்த மாதிரி பல பொருட்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப போதைப் பொருட்கள் அதிகமாக இருக்கிறது மிகப்பெரிய மைனஸாக இருக்குது. நிறையா இன்சிடென்ட் சொல்லலாம். திருப்பவனம் அஜித்குமார் லாக்அப் டெத்து, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும். ஓவராலாக ஆன்டி இன்கம்பன்சி பீக்கில் இருக்குது. அது மிகப்பெரிய டிஎம்கேக்கு ஒரு மைனஸாக இருக்கும். இந்த கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து அதை சேர்ந்து சுமக்க வேண்டியதாக இருக்கும். அதுதான் டிஎம்கேயோட மைனஸாக இருக்குது. பட் வரலாற்றுலேயும் இன்ன வரைக்கும் அவங்க செகண்ட் டைமாக தொடர்ந்து 71 பிறகு வந்தது இல்லைங்கிறது இருக்குது. அதுவுமே ஒரு மைனஸாக இருக்குது. இப்போ நம்ம அதிமுகவுக்கும் தமிழ்நாட்டுடைய தற்போதைய எதிர்க்கட்சி அதிமுகவோட மிகப்பெரிய பலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கூட்டணி கட்சிகளும் சேர்த்து அதிமுகவோட மிகப்பெரிய பலம் ரெட்டலை சிம்பிள் தாங்க. ரெட்டலை சிம்பம் இன்ன வரைக்கும் நான் ரெட்டலைக்கு தான் போடுவேன், ரெட்டலையை மாற்றி போட மாட்டேன்னு அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது. மினிமம் பர்சன்டேஜ் 20% வச்சுருக்காங்க. அதிமுக வேறு எந்த கட்சிக்குமே தமிழ்நாட்டில் ஒரு சின்னத்துக்கு இவ்வளோ மதிப்பு இருக்குமான்னு தெரியல. எம்ஜிஆர் கண்டெடுத்த சின்னம், ஜெயலலிதா அவர்கள் கட்டி காத்த சின்னம்னு சொல்லுவாங்க ரெட்டலை. இந்த ரெட்டலைக்கு இன்னுமே மதிப்பு இருக்குது. இது மிகப்பெரிய அதிமுக ப்ளஸ் பாயிண்ட். இன்னொன்று, இந்த டிஎம்கேவோட ஆன்டி இன்கம்பன்சியை அதிமுக கேபிடலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. டிஎம்கேவை யாரால் வீழ்த்த முடியும் அப்படின்னா அதிமுகவில் வீழ்த்த முடியும்னு சொல்லிட்டு ஒரு காமனான ஒரு டாக் இருக்குல்ல, அது ஏடிஎம்கே மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் இருக்கும். எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய கரிஸ்மேட்டிக் லீடர், ஜெயலலிதா லீடர், அந்த அளவுக்கு எடப்பாடி அவர்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டே ஒரு சாமானியர் தான். பட் அந்த கரிஸ்மேட்டிக் லீடர் இந்த அளவுக்கு வந்துருச்சாங்க கேட்டிங்கன்னா வரல. மிகப்பெரிய மைனஸாக இருக்குது. கூட்டணி வச்சு எந்த அளவுக்கு அவர் இப்போ தேமுதிக வெளியில் விட்டுட்டாங்க, எந்த அளவுக்கு அவர் கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. பிஜேபியோட இருக்கிறதுனால ஒரு சில மைனஸ்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மாநில தன்னாட்சி, கல்வி மாநில பட்டியலில் கொண்டு வரணும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் கொள்கை முரண்பாடு அதிகமாக இருக்குது அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும். இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ஸோ அதில் ஒரு மிகப்பெரிய மைனஸாக இருக்கும்.
அதிமுகவுக்கு இதுதான் ப்ளஸ் அண்ட் மைனஸ். மூணாவது 2026 தேர்தலில் மிகப்பெரிய முக்கியமான ஃபேக்டராக இருக்க போகிறா தாவேகா, தமிழக வெற்றி கழகம். தனித்து நிற்க போகிறாங்க. 234 தொகுதியிலும் கிட்டத்தட்ட தனித்து நிற்க போகிறாங்க. கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மிகப்பெரிய பலம் விஜயோட அவர்களோட ஃபேஸ் வேல்யூவாக இருக்கட்டும், பிராண்டாக இருக்கட்டும். இன்னைக்கு தேதியில் தமிழ்நாட்டில் எந்த தலைவருக்கும் இல்லாத ஒரு பாப்புலாரிட்டியாக இருக்கட்டும், ஒரு ஃபேன் ஃபாலோயிங்காக இருக்கட்டும், அவர் வீட்டில் ஒருத்தரை ஏற்றிட்டாக இருக்கட்டும், மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இருக்குது. எல்லா வீட்டுக்குள்ளேயும் போயிட்டாருன்னு சொல்லும்போது எல்லா வீட்டுக்குள்ளேயும் கவனிக்கிறாங்க, அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத கவனிக்கிறாங்க. இது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். கூடுதலாக ஒரு சில அனுபவத்தில் வந்திருக்காங்க. மும்முனை போட்டி 4 முனை போட்டி அப்படிங்கிறப்ப 3 பேர் மெயினான பிளேயராக இருக்கிறப்ப எந்த சைடு வேணால் ஸ்லிப் போகும். விஜய் அவர்கள் முதல் டயத்திலே அதிக அளவு எல்லாருமே சொன்னாங்க 20% மேலே வாங்குவாங்க. 20% மேலே வாங்குறவர் இன்னும் பிரச்சாரம்லாம் பண்ணி ஃபோர்ஸாக பண்ணார்னா 25-30% மேலே வாங்கினா ஆட்சியே கூட பிடிக்கலாம். அந்தளவுக்கு அவரை நம்பிக்கையை வச்சு ஒரு ஃபேன் ஃபாலோயிங்காக இருக்கட்டும் மக்கள் நம்புகிறாங்க. இது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 1 மாதக்குள்ளே தான் இருக்குது. மிகப்பெரிய ஒரு உழைப்பை அவங்க செலவிடணும். தொண்டர்களும் சரி, கட்சியோட தலைமையும் சரி, தலைவர் விஜய் அவர்களும் சரி, எவ்வளோ தூரம் அவங்களால மற்ற தலைவர் மாதிரி கிரவுண்ட் லெவலில் அவங்க போய் பிரச்சாரம் பண்ணுறதா இருக்கட்டும், கிரவுண்ட் லெவலில் ஆர்கனைஸ் பண்ணுறதுல பூத் லெவலில் அந்த ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சேர்றதா இருக்கட்டும், அதை அவங்க எவ்வளோ தூரம் பண்ணுவாங்கன்னு தெரியல. அது மிகப்பெரிய மைனஸாக இருக்குது. இன்னொன்று, கூட்டணிகள் இல்லாமல் பணம் பொருள் செலவும் இந்த 2 கட்சிகளுக்கு அளவுக்கு அவங்களால பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது தேர்தலில் எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை அவங்க ஏற்படுத்துவாங்க? 20% ஓகே, சீட் கன்வர்ஷனாக எவ்வளோ வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஃபைனலாக நாம் தமிழர் கட்சியோட மிகப்பெரிய பலம் என்னன்னு கேட்டிங்கன்னா சித்தாந்தம் தாங்க. இன்றைக்கி தேர்தல் இந்தியா லெவலில் பெருசாக சித்தாந்தம் இருக்குன்னா வலதுசாரி இயக்கங்கள் சித்தாந்தம் இருக்குது. அதுவுமே கூட பிஜேபியில் இப்போ வரைக்கும் மோடி தான் சித்தாந்தத்தை தாண்டி ஒரு தலைவரோட முகம்தான் அதிகமாக கொண்டு போய் சேர்த்தாங்க. 2024 தேர்தலில் பார்த்தோம், மோடி அவர்கள் தான் அதிகமாக ப்ரொமோட் பண்ணாங்க. அப்போ இன்றைக்கி தேதியில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் விங்கும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி சித்தாந்தத்தை அதிகமாக பேசுவாங்க. அதை தாண்டி தமிழ்நாட்டில் இன்றைக்கி தேதியில் ரொம்ப அதிகமாக சித்தாந்த ரீதியாக பேசி அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் தான். தமிழ் தேசியங்கிற சித்தாந்தத்துக்கு தான் வாக்கு விழுது. அவங்க பேசுகிற அரசியலுக்கு தான் வாக்கு விழுந்துச்சு இது வரைக்கும். சீமானவர்கள் தனிப்பட்ட முறையில் அவர் என்ன தான் பேசினாலும் அவரோட பேச்சு பிடிச்சிருக்கு, அதனால நான் கவனிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கு ஒரு ஃபாலோவிங் இருந்துச்சு. கடந்த தேர்தலில் பார்த்தோம், மக்களவை தேர்தலே 8% வாங்கியிருந்தாங்க. அதுக்கு முழுக்க இந்த 4 கட்சிகள் வேணாம், இவங்க இண்டிவிஜுவலாக இருக்குது, இவங்களை அடிப்படை மாற்றம் அரசியல் மாற்றம்னு சொல்கிறாங்க, அது எனக்கு பிடிச்சிருக்கு, மைக்கை கையில் எடுத்தார், மைக் சப்போர்ட் பண்ணார், இந்த மாதிரி இந்த ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் வேணாம் அப்படிங்கிற ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஐடியாலஜிக்காக நாம் தமிழ் சப்போர்ட் பண்ணுறது அதிகம். அது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இன்னும் அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட்டே அதுதான். பட் மைனஸ் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐடியாலஜி விட்டுட்டு, தமிழ் தேசியத்தை முன்னிறுத்துறதை விட்டுட்டு, திமுக எதிர்ப்பு, திராவிடம் எதிர்ப்பை விட்டுட்டு தாவேகா எதிர்ப்பும் விஜய் அவர்கள் தனிப்பட்ட ரீதியாக விமர்சிக்கிறது மிகப்பெரிய மைனஸாக இருக்கும். களத்தில் எடுபடுது. அவன் பப்ளிக் ஒப்பீனியன் பண்ணியிருந்தோம். அதுலேயும் நிறையா பேர் சொல்கிறது என்னென்னா, எதுக்கு இவங்களை தமிழ்லாம் விஜய் அவர்கள் எதுக்கு இவ்வளோ தூரம் விமர்சிக்கிறாரு, தேவையில்லை, அவர் ஆட்சியில் இருந்துட்டாரா, அவரை ஊழல் பண்ணிட்டாரா, ஊழல் பண்ண இந்த 2 கட்சியில் விமர்சிக்கலாம், அதுலேயே நீங்கள் அதிமுகவில் விமர்சிக்க மாட்டேங்க. அப்படி இருக்கிறப்ப விஜய் அவர்களில் காரணமே இல்லாமல் இந்த அளவுக்கு விமர்சனத்துக்கு உங்கள் அசைன்மெண்ட் கொடுத்துருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி வருது. அது மிகப்பெரிய மைனஸாக இருக்கும். இவங்களோட கோல் போஸ்ட்டே மாறி நான் இந்த தேர்தலில் நான் இந்த லெவலில் தான் வந்துட்டு போகிறேன், எப்படியாச்சும் விஜய் அவர்களில் போக்கடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் வேலை பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய மைனஸாக இருக்கும். இந்த மைனஸை புரிஞ்சுக்கிட்டு அவங்க பழையபடி சித்தாந்த ரீதியாக இன்னும் தமிழ் தேசிய கொண்டு போய் இருக்கட்டும், செயல்பாட்டு வரைவுன்னு சொல்லி வெளியிட்டிருந்தாங்க, அதை மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கலாம். நல்ல விஷயங்கள் பேசுகிறாங்க, மண் அரசியல் பேசுகிறாங்க, அதை கொண்டு போய் சேர்த்தா நாம் தமிழ் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அவங்க வாக்கு சதவீதத்தை தக்க வச்சுக்கிறதும் இதான் ஓவராலாக அனலைஸ் பண்ணது பலம், அந்த பலவீனம் பேசியிருக்கோம். இந்த நாளத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாக்கு செலுத்தும் போது உங்களுக்கு எந்த கட்சி பிடிச்சிருக்கு, இந்த டிஎம்கேவோட ஆட்சி நல்லா இருந்துச்சுன்னா டிஎம்கே ஓட்டு போடுங்க, இல்லை ஏடிஎம்கே இருக்கே பரவாயில்ல இருக்குது, ஏடிஎம்கே பிஜேபி பரவாயில்ல அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சா வாக்கு செலுத்துங்க. திமுக வரக்கூடாது அதனால் நான் ஏடிஎம்கே போடுறேன், இல்லை பிஜேபி வந்துடக்கூடாது அதனால நான் திமுக போடுறேன் அப்படிங்கிறது இல்லாமல் உங்களுக்கு எந்த கட்சி பிடிச்சிருக்கோ, எனக்கு தாவேகா பிடிச்சிருக்கு, விஜய் அவர்களே பிடிச்சிருக்கு, ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறோம், தாவேகாக்கு போகலாம், தாவேக்கு போனால் இவங்க வந்துடும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் இல்லாமல் உங்களுக்கு யாருக்கு பிடித்திருக்கோ, சீமானவர்கள் பிடிச்சா சீமான வாக்கு செலுத்துங்க. யார் கட்சிக்கு ஒரு மொபைல் வாங்கினா கூட நம்ம அனலைஸ் பண்ணுறோம், எந்த கடையில் வாங்கலாம், எதில் வாங்கலாம், அமேசானில் எவ்வளோ ரேட்டு, ஃப்ளிப்கார்ட்டில் எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி அதுக்கான ஒரு டிஸ்கஷன் பண்ணுறோம். எலெக்ஷன் 5 வருஷத்துக்கானது நிறைய டிஸ்கஷன் பண்ணுவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் டிஸ்கஷன் பண்ணுங்கள். நல்லது ஒரு மாற்றம் வரும்னு விரும்பி இந்த வீடியோ என் படிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். ஏஎஸ்ஆர் தமிழ் சேனல் சத்ருமன்.